அஸ்திரத்தை கையில் எடுத்த செங்கோட்டையன், பின்னணியில் சசிகலா. என்ன செய்ய போகிறார் எடப்பாடி? முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போகிறேன் என்று தெரிவித்துள்ளது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கோட்டையன் என்ன பேச இருக்கிறார் என்பது குறித்து விவாதம் ஒரு பக்கம் அனல் பறந்து கொண்டு இருக்கையில், தொடர்ந்து தன்னுடைய ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஏற்கனவே அதிமுகவுக்குள் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையிலான உட்கட்சி பூசல் இதற்கு முன்பு உச்சக்கட்டத்தை எட்டி சற்று அடங்கி இருந்த நிலையில், மீண்டும் இவர்கள் இருவருக்கும் இடையிலான உட்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு முன்பு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சில சலசலப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் செங்கோட்டையன் அவ்வப்போது சற்று அடக்கி வாசித்தார். ஆனால் இந்த முறை மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நிச்சயம் செங்கோட்டையன் செய்வார் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை அடைய என்ன காரணம் என்று விசாரித்ததில் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் செங்கோட்டையனிடம் முகம் கொடுத்து கூட பேசாமல் எடப்பாடி நடந்து கொண்ட நடவடிக்கை செங்கோட்டையனை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் செங்கோட்டையன் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருமே செங்கோட்டையனுக்கு விருப்பமில்லாதவர்களை எடப்பாடி பழனிசாமி நியமித்தது செங்கோட்டையனை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அடுத்து பூத் கமிட்டி பொறுப்பாளர் நியமிக்கப்பட இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிலும் செங்கோட்டையனுக்கு எதிரானவர்களையே அதிகம் எடப்பாடி பழனிசாமி நியமிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் உச்சகட்டமாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் செங்கோட்டையனுக்கு சீட் கொடுக்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாகவும், அந்த தொகுதியில் அதிமுகவில் வேறு ஒருவருக்கு சீட் கொடுக்க வேண்டும் அல்லது கூட்டணி கட்சியான பாஜகவிற்கு இந்த தொகுதியை சாதுரியமாக தள்ளிவிட வேண்டும் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறுதியில் தன்னுடைய தொகுதியே தன்னை விட்டு பறிபோக போகிறது என்கின்ற கடும் அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் இதற்கு மேல் பொறுமையாக இருக்கக்கூடாது என சுதாரித்துக் கொண்டு வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி காலை 9 மணிக்கு நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் என்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் செங்கோட்டையன் பின்னணியில் சசிகலா, டிடிவி தினகரன், OPS ஆகியோரும் கைகோர்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியிலிருந்து பன்னீர்செல்வம் வெளியேறியதை தொடர்ந்து டிடிவி தினகரன் வெளியேறியிருக்கிறார். அடுத்ததாக செங்கோட்டையன் தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை எடப்பாடிக்கு எதிராக திருப்பியிருக்கிறார். இந்த நிலையில் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையன் என்ன பேசுகிறார் என்பதை பொறுத்து அவரை கட்சியில் இருந்து நீக்கவும் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.